இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளுக்கான கோல்டன் ஆப்பிள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு, ஜெபிக்காவிட்டால் சோதனைகளில் சிக்கிக் கொள்வோம். சோதனைகளை சந்திக்காத மனிதர்கள் யாரும் கிடையாது. சோதனை என்பது யாருக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். சோதனைகளை ஜெயிக்க வேண்டுமானால் ஜெபத்தை ஆயுதமாக ஆண்டவர் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய ஆவி உற்சாகமானதாக இருந்தாலும் நம்முடைய மாம்சம் பலவீனமானது. ஆகவே ஜெபம் மட்டுமே நமக்கு பலன் கொடுத்து நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு முக்கிய ஆயுதம். ஜெபத்தில் உறுதியாக இருப்பதன் மூலம் சோதனைகளை ஜெயித்து விசுவாசத்தில் நம்மால் நிலைத்து நிற்க முடியும். நாம் ஒரு வண்டியில் பிரயாணம் செய்யும் போது பல இடங்களில் எச்சரிக்கை பலகைகளை பார்க்கலாம். வேக தடைகள் உள்ளன, மெதுவாக செல்லவும். பாலம் வேலை நடைபெறுகிறது, ஜாக்கிரதையாக செல்லவும். இப்படி பல வகையான எச்சரிக்கை பலகைகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பையே நம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் இடரல் அடைவீர்கள் என்று ஆண்டவர் எச்சரித்தார். ஆனால் கூட இருந்த பேதுருவோ, யார் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடைய மாட்டேன், உமக்காக மரிக்கவும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆண்டவர் பேதுருவை பார்த்து, இன்று சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று தனிப்பட்ட முறையில் பேதுருவை எச்சரித்தார். அதற்கு பேதுரு, நான் உம்முடன் மரிக்க வேண்டி நேரிட்டாலும் உம்மை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று கூறுகிறார். ஆனால் நடக்க போவது எல்லாவற்றையும் முன்கூட்டியே அறிந்திருந்த ஆண்டவர் சீஷர்களுக்கு கொடுத்த முக்கியமான ஒரு எச்சரிப்பு தான், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்பதாகும். அந்த எச்சரிக்கையை சீஷர்கள் சாதாரணமாக நினைத்து விட்டார்கள். ஜெபிப்பதற்கு பதில் தூங்குவது நல்லது என்று நினைத்து தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஜெபிக்காத பேதுருவால் சேவல் கூவும் போது ஆண்டவரை மறுதலிக்காமல் இருக்க முடியவில்லை. ஜெபிக்காத சீஷர்களால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஆபத்து வந்த போது கூட நிற்க முடியவில்லை, ஓடியே போய்விட்டார்கள். இன்று நமக்கு கொடுக்கப்படும் எச்சரிப்பும் இதுதான். நாம் சோதனைக்கு உட்படாமல் இருக்க அதிக விழிப்புடனும் ஜெபத்துடனும் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய மாம்ச பலவீனம் நம்மை சோதனைகளில் சிக்க வைத்துவிடும். பிசாசின் கையில் சிக்கியவர்கள் சீர்கெட்டு போய்விடுவார்கள். அப்படி நாம் போவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய வந்த நாட்களில் ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு அழைத்து சென்றார். அங்கு ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தார். அப்பொழுது அவரையே சோதித்து பார்க்க சோதனைக்காரனாகிய பிசாசு வந்தான் என்று பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்குள் விசேஷித்த ஜெப ஆவி இருந்ததினால் அப்பாலே போ சாத்தானே என்று பிசாசை விரட்டி அடிக்க அவரால் முடிந்தது. இந்த உலகத்தில் பிசாசை விரட்டி அடிக்க நாம் கற்றுக்கொண்டு விட்டால் வேறு எதற்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே எனக்கு அன்பான தேவ மக்களே, இங்கே 2 காரியங்களை ஆண்டவர் வலியுறுத்துகிறார். ஒன்று, விழித்திருக்க வேண்டும். இரண்டாவது, ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். அன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை ஏற்றுக்கொள்ளாமல் வீராப்பாய் பேசிய பேதுரு விழித்திருப்பதையும் ஜெபிப்பதையும் புறக்கணித்து இயேசு சொன்னபடியே இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து விட்டு பின்னர் மனம் வருந்தி அழுதார். இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. ஆண்டவருடைய எச்சரிக்கையை பெற்றுக்கொண்ட நாம் விழித்திருந்து ஜெபம் பண்ண கற்றுக்கொண்டு விட்டால் பிசாசு நமக்கு கொண்டு வருகிற எந்த ஒரு சவாலையும் நம்மால் மேற்கொள்ள முடியும். ஆகவே சோதனைகளை ஜெயிக்க முழங்கால் போடுங்கள். முழங்கால் ஜெபம் முடியாத காரியங்களை முடித்து வைக்கும். ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த உலகத்திலே பல சோதனைகள் எங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. சோதனைகளுக்கு அடிப்படை காரணம் பிசாசு தான். எப்படியாவது எங்களுக்கு சோதனைகளை கொடுத்து உம்மை விட்டு எங்களை பிரிக்க வேண்டும் என்று சொல்லி பிசாசு நினைக்கிறான். ஆனால் அந்த சோதனைகளில் நாங்கள் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்கு விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவியை எங்களுக்கு நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, நாங்கள் அசட்டையாய் தூங்கி கொண்டிருப்பவர்களாக இல்லாமல் ஆண்டவரே விழித்திருந்து உம்முடைய பாதத்திலே காத்திருந்து உம்மை நோக்கி நாங்கள் ஜெபித்து பிசாசை எதிர்கொள்ளுகிற வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. பிசாசை அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி விரட்டி அடிக்கிற வல்லமையை எங்களுக்கு நீங்க கொடுங்கப்பா. நாங்கள் விழித்திருந்து ஜெபித்து எல்லாவித சோதனைகளிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.